श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। हरे राम 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। कृष्ण कृष्ण हरे हरे। गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। हरि ओम तत्सत्। कोन्वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः। श्रीमद् वाल्मीकि रामायणं भगवान श्री ராமச்சந்திர பிரபுடைய குணகானங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். கடந்த சத்சங்கத்தில் மூணாவது குணமான தர்மக்ஞா, அந்த குணத்தில் நம்ம 2-3 சந்தர்ப்பங்களுக்குள்ள ராமர் எப்படி அதெல்லாம் காட்டிட்டார் అనేది பார்த்தோம். ஒரு மனுஷன் குணவான் ஆகணும், அவனுடைய வாழ்க்கை வேல்யூ பேஸ்டு தர்ம பேஸ்டு லைஃபாக இருக்கணும்னு சொன்னால் முதல் அவனுக்கு தர்மம் என்பது தெரியணும். தர்மம் என்பது என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அனுசரிப்பான். தெரியாதவன் எப்படி அனுசரிக்க முடியாது இல்லையா? அப்போது தர்மம் என்பது எப்படி தெரியும்? ஒரு சுபாஷிதம் சொல்கிறது, வித்யாத் வினயம் வினயாத் யாதி பாத்ரதாம் பாத்ரத்வாத் தனம் ஆப்னோதி தனாத் தர்மஹ தத சுகம். இந்த சுபாஷிதத்தில் என்ன சொல்றதுன்னா, வித்யனால் முதல் ஒரு மனிதன் அடக்கத்தினை வினயத்தினை படிச்சுக்கணும். ஒரு வினயம்னா அடக்கமாக இருக்கிறது, ஹியூமிலிட்டியோடு இருக்கிறது மட்டும் இங்கே சொல்கிறதா எடுத்துக்காமே, குணங்கள் எது சொல்கிறோமோ வேல்யூஸ் అనేది அது எல்லாமே அங்கே சேர்த்து பார்க்கணும் நம்ம. அப்போது ஒருத்தனுக்கு அந்த ஹியூமிலிட்டி அடக்கம் இல்லைன்னா சாஸ்திரம் குரு சொல்கிறது கேட்க மாட்டேன் முதல்ல இல்லையா?
வேல்யூஸ் என்னன்னு தெரியணும்னா ஒரு ஆச்சாரியர்கிட்டேருந்து தெரிஞ்சு படிச்சுக்கணும். அப்போது வித்யாத் வினயம் வரணும் அவனுக்கு. அந்த வினயம் வந்ததுக்கு அப்புறம்தான் வினயாத் யாதி பாத்திரதாம், அவன் அர்ஹத் இருக்கிறவனா ஆயிடுறான். he becomes a eligible person. எதுக்கு அவனும் எலிஜிபிள் பர்சன் ஆகணும்? எதுக்கு ஆகுவான்? அந்த பாத்திரத்தை, எலிஜிபிலிட்டி, அர்ஹத்தை அது இருக்கிறதுக்கு அப்புறம்தான் அந்த அர்ஹத்தை வச்சுட்டு தனம் ஆப்னோதி, அவன் தனம் சம்பாதிச்சுக்கணும். இங்கே தனம்னா எல்லா வேல்யூஸ்ன்னு கூட எடுத்துக்கணும். இல்லை தனமனே எடுத்துக்கிறோம், வெல்த். அப்படி என்ன தெரியுது இங்கே வரைக்கும்? ஒரு மனுஷனுக்கு தர்மத்தை பற்றி படிப்பு இல்லைன்னா அவனுக்கு வினயம் வராது. வினயம் வரலைன்னா அவனு தனம் சம்பாதிச்சு வச்சுக்கிறதுக்கு அர்ஹத்தில்லை. ஒருவேளை அப்படி தனம் அவன் சம்பாதிச்சு வச்சுட்டு இருந்தால் கூட அந்த தனம் அவனுக்கு சுகம் கொடுக்காது. இந்த விஷயம் கடைசி வரியிலோ இந்த சுபாஷிதத்திலோ சரி. தர்மாத் என்ன, தனாத் என்ன, தனம் இருக்க வந்துச்சுன்னா நீ தர்ம காரியம் செய்கிறதுக்காக, தர்மமாக வாழறதுக்காக, தர்மத்தினை வளர்த்துறதுக்காக உன்னுடைய தனம் உபயோகப்படணும். அதனால தனாத் தர்மஹா. அப்போது புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட செல்வம் இருக்கு, சொத்து இருக்கு, தனம் இருக்குன்னு அது தர்மத்துக்காக எடுத்துக்கணும். இங்கு கூட தனம்னு சொன்னால் ரெண்டு விதமாக பார்க்கணும்னு சொன்னேன். ஒன்று வேல்யூஸே நமக்கு தனம், செல்வம். அப்போது இங்கே தனாத் தர்மஹா அப்படின்னு சொன்னால் தனம் இருக்கிறதுனால இன்னும் நிறைய தர்ம காரியங்கள் செய்யணும், நீ தர்மவானாக இருக்கணும். அதனால தனாத் தர்மஹா. அதுக்கப்புறம் ததஹா தேர் ஆஃப்டர் சுகம். உனக்கு சுகம் கஷ்டிதம், கேரண்டி. அப்போது இந்த சுபாஷிதாన్ని நம்ம இப்படி ரிவர்ஸில் எடுத்து பார்த்தா, ஒரு மனுஷன் சுகமாக இருக்கணுமன்னா இங்கே ப்ராக்கெட்டில் வச்சுக்கணும், சாந்தியாக இருக்கணுமன்னா. சுகமன்னா இந்திரிய போகம் சுகம் இல்லை, சாந்தி இருக்கா மனசில் நிறைவு வந்துச்சா. அதனால சுகம் தர்மம் அனுசரிக்கிறதுனால வரும், பணம் இருக்கிறதுனால மட்டும் வராது. தனம் நமக்கு கொஞ்சம் நம்ம வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு உதவி பண்ணும். கட்டுக்கிறதுக்கு துணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு, தங்கிறதுக்கு வீடு, த ஃபுட், ஷெல்டர் அண்ட் க்ளோதிங் அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் சாந்தி இருக்கா అని கேள்வி கேட்டால் சந்தேகம். அதனால் தனம் சாந்தினி கொடுக்கணும். தர்மம் அனுசரிச்சதுனால சாந்தி. அப்போது தனம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய அர்ஹத்தனை வினயத்தினால் சம்பாதிச்சுக்கணும். வினயம் வித்யனால் வரும். அது சுபாஷிதம். இது இப்போ மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ராமருடைய தர்மக்னனை குணங்கள்னு பார்த்துட்டே வந்த கடைசி சத்சங்கத்தில் இந்த சாமானிய தர்மம், விசேஷ தர்மம்னு ரெண்டு சொல்லியிருக்கோம். அதில் தாயினி మదిక్கிறது, తాయిని దైవமாக பார்க்கறது అనేది అందరికీ சாமானிய குணம். அதுதான் முதல்ல இப்போ பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால் ராமர் எப்படி அவருடைய இந்த மாத்ரு பக்தின்னு 3 தாய்கள் இருந்தால் எல்லோருமே சமமாக பார்த்தார் అనేది நம்ம அந்த சன்னிவேசம் பார்த்தோம். மாத்ருபக்தி, அதுக்கு அடுத்ததாக பித்ருபக்தி.
அப்பா தசரதன் மேலே எப்படி இருக்கார், அவருடைய வாக்கிய பரிபாலனை பண்ணுறதுக்கு எவ்வளோ கட்டுப்பட்டு இருக்கார் అనేది கூட பார்க்கும்போதும், அதுக்கு பிறகு காட்டுக்கு போனார். போகிறதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் அயோத்தியா பிரஜைகள் எல்லாம் கூட அளந்தாங்க, போ வேண்டான்னு சொன்னால் கூட ராமர் நிற்கலை பாருங்க. அதுக்கப்புறம் காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் கூட பலது பேசி சொன்னானும் கேட்கலை, குருவான வசிஷ்டர் சொன்னானும் கேட்கலை. இப்போ இங்கே குரு சொன்னது மாதிரி கேட்காம இருக்கலாமா అని சந்தேகம் வரும். அந்த விஷயத்தில் நான் விசேஷ தர்மம் அவனேது ஒரு தனியாக இப்போ பேச போகிறோம் இன்றைக்கி, அந்த சமயத்தில் சொல்லுவேன். அப்போது சாமானிய தர்மம் பித்ருவாக்கிய பரிபாலனை ராமர் பண்ணி காட்டினார். அதுக்காக காட்டுக்கு போனதுக்கப்புறம் பரதன் வந்து கெஞ்சி கேட்டால் கூட, அங்கே ஜாபாலி அனே ஒரு மந்திரி சொன்னால் கூட எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணி, இது என்னுடைய விரதம், நான் இது பரிபாலனை பண்ணிதான் ஆகணும் అని அது கட்டுப்பட்டிருக்கார். அதுக்கு பேர் தான் தர்மக்னன். அப்போது அந்த விஷயம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதும் அங்கே ராமர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே எது வசிஷ்டரு பரதரு எல்லாரும் திரும்பி காட்டுக்கு வந்தாங்க ராமர்னு கூட்டிகிட்டு போகிறதுக்காக. சித்திரக்கூட்டத்துக்கு வந்தாங்க. அங்கே ராமர் வந்து தாய் தந்தைகள் எவ்வளோ முக்கியம், அவளுக்கு நம்ம எப்படி அவங்க ருணத்தினை தீர்த்துக்க முடியும், எந்த வகையில்? முதல் தாய் தந்தைகளை நமக்கு என்ன பண்ணுவாங்க அது சொல்கிறார். என் மாதா பிதரோ விருத்தம் தனையே குருத சதா நனு பிரதிகரம் தத்து மாத்ரா பித்ரா ச யத்கிருதம் யதா சக்தி பிரதானேன ஸ்நானனோச்சாதனேன ச நித்யம் ச பிரியவாதேன ததா சம்வர்தனேன ச நித்யம் ச பிரியவாதேன ததா சம்வர்தனே ச. இதோடைய அர்த்தம் என்னன்னா, ராமர் ஒரு 9 விஷயங்கள் பேசுகிறாரோ இந்த ஸ்லோகங்கள் சொல்லி பேசும்போதும், தாய் தந்தைகள் நமக்கு என்னென்ன நல்லது சொல்லித்தரணுமோ அதெல்லாத்தையும் நமக்காக அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க நமக்கு ஜன்மையை கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்முடைய பசினி தீர்த்துவாங்க. சின்ன வயசுலேருந்து அப்படி அவங்க தானே. அதுக்கப்புறம் நம்ம நல்லா தூங்குறது போல் தாய் தந்தைகள் பார்த்துக்கிறாங்க. நம்ம சரீரத்துக்கு குளிப்பாட்டி எண்ணெய் பூசிட்டு குளிப்பாட்டிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப அன்போடு பேசிட்டு நமக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆசைಗಳನ್ನು கூட நிறைவேற்றி அதுக்கப்புறம் நம்மளை போஷிக்கிறாங்க. தேர் நௌரிஷிங் அஸ். அதுக்கப்புறம் நல்ல நமக்கு அந்த 10-12 வயசு வரும்போது நல்ல விஷயங்களுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு, நல்ல இதுதான் நல்ல வழி, நல்ல நடத்தை அதையும் சொல்லி கிடக்குறாங்க. அப்புறம் கூடவே கொஞ்சம் டிசிப்ளினும் அவங்களுக்கு காட்டி நம்மளுக்கு நடத்த வச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தைகளோட ருணம் எப்படி தீர்த்துக்கிறது? கொஷின் கேட்குறார். நம்ம ரீபே பண்ண முடியுமா? இது இவ்வளோ பண்ணி நானும் எங்கள் தாய் தந்தைகள் எனக்கு பண்ண ருணத்தினை நான் தீர்த்திட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதனால ராமர் சொல்கிறாரு, ஒரே ஒரு காரியம் நம்ம செய்ய முடியறது என்னன்னா, அவங்களுடைய பேச்சு நிறைவேற்றணும், அவங்க பேச்சுன்னு நம்ம அனுசரிக்கணும். இதுதான் அவங்களுக்கு செய்கிற உத்தமமான சேவை. இதுதான் என்னுடைய பிரதம கர்த்தவியம் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி காட்டிலேயே இருந்தார் கடைசி அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும். சரி, அதுக்கு பிறகு இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த சன்னிவேஷம் எங்கன்னா,
ராமர் வந்து இது 4வது கான்டெக்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். சீதையோட கல்யாணம் ஆகும்போது அப்போ ராமர் ரொம்ப சின்னவர் தான், இன்னும் டீனேஜ். நம்ம நினச்ச மாதிரி அது 16 வயசு கூட வரலன்னு ஏதுறார் ராமர். நூனம் 16க்கு கீழே தான் இருக்கார். அப்போது அது தெரியும் நமக்கு. விஸ்வாமித்திரன் கூட காட்டுக்கு போனார் அவருக்கு உதவி செய்கிறதுக்காக, அவர் யக்னத்துக்கு. அது முடித்ததுக்கு பிறகு அவர் சொல்லி மிதிலா நகரத்துக்கு போனாங்க, ராம லக்ஷ்மணர்கள் வசிஷ்டர் எல்லாம். அதுக்கப்புறம் அங்கே நடந்த கதை நமக்கு தெரியும். சிவதனுஸ் அவர் உடைச்சிட்டார். அதுக்கப்புறம் ஜனகர் அனௌன்ஸ் பண்ணது போல் என்னுடைய மகள்னு வந்து ராமருக்கு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் இப்போவே அப்படின்னு சொன்னார். இப்போவே அப்போது ராமர் என்ன சொன்னாருன்னா, நான் இப்போ உடனே நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட சீதாவோட கையில் நான் இப்போ பிடிச்சிக்க முடியாது. ஐ கேனாட் டு த பாணி கிரகணம். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, தீயமானாம் நது ததா பிரதிஜக்ராஹ ராகவ. இது எந்த விதமாக எழுதுறாருன்னா, வால்மீகியில் எந்த சந்தர்ப்பத்தில்னா, ராமர் சீத்தர் காட்டில் இருக்கும்போதும் அவங்க பல ரிஷிகளோட ஆசிரமங்கள் எல்லாத்தையும் தரிசிக்கிறாங்க. அங்கங்கே நிறைய ரிஷிகளோட சாங்கத்தியம். அப்போது அத்ரி மகர்ஷி ஆசிரமத்துக்கு போனாங்க. அத்ரி மகர்ஷியோடைய மனைவி பத்தினி அனசூயா, அவங்க 2 பேர் ரொம்ப விருத்தாப்பியத்தில் இருக்காங்க, படுத்த பழமாக இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் ராமர் அத்ரி மகர்ஷி ராமர் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு வெளியில் உட்காந்து. ஆனால் அனசூயாக்கு சொல்கிறாரு, அதோ அந்த பொண்ணு சீத்தனை வந்து நீ உள்ளே கூட்டிகிட்டு போ. அனசூயா சீத்தனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே அப்போது அனசூயா கேட்குறாங்க, உங்கள் கல்யாணம் ராமர் கூட எப்படி நடந்துச்சு? அப்போது அந்த விஷயங்களை கொஞ்சம் நீ சொல்லுவேன்னு சொல்லி, நான் ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன், நீ சொல்லு, உங்கள் வாயால் நான் கேட்கணும்னு சொல்லி சீதைக்கு ரொம்ப பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பேத்தினி கேட்டது போல் அதெல்லாம் கேட்டு அனசூயா நிறைய ஆபரணங்கள் கொடுத்துட்டு சீதைக்கு அப்படியெல்லாம் பேசும்போது, உன்னுடைய விவாகம் பற்றி சொல்லு, எப்படி ராமர் உன்னை கல்யாணம் அந்த சமயத்தில் எப்படி நடந்துச்சு, என்ன இருந்துச்சு? அப்போ சீதா சொல்கிறான், அனசூயா கேட்ட அங்கேருந்து சொன்ன சீதா சுருக்கமாக சொன்னா, விஸ்வாமித்திர யாகம் முடித்தது, அப்புறம் ராமலக்ஷ்மணனை எடுத்துகிட்டு எங்கள் நகரத்துக்கு வந்தார். அங்கே வந்து அவருடைய குரு ஆக்ஞைக்கு படி அந்த சிவதனுஸ்ன்னு அவர் உடைச்சிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து உடனே ராமருக்கு என்னை கொடுத்து கல்யாணம் பண்ண நிர்ணயம் பண்ணார். ஆனால் அந்த சமயத்தில் தீயமானாம் நது ததா பிரதிஜக்ராஹ ராகவ. எங்கள் அப்பா அப்படி சொன்னால் கூட, ஆனால் என்னை கைப்பிடிச்சிக்கிறதுக்கு ராமர் ஒத்துக்கலை. என்ன ஏன் காரணம்? அவிக்னாய பிதுஷ்சந்தம் அயோத்தியாபதே பிரபோ. எங்கள் அப்பாவுடைய பர்மிஷன் இல்லாமல் நானும் உங்கள் பொண்ணு சீதோடைய கை நான் பிடிச்சிக்க மாட்டேன். அவளுக்கு நான் பிடிச்சானோ, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிடிச்சானோ, எனக்கும் சீத்தை பிடிச்சா கூட அப்பாவுடைய பர்மிஷன் இல்லாமல். பார்த்தீங்களா? அது இப்படி ராமருக்கு சீத்தை மேலே பிரேமம் இருக்கு நிறைய. ஆனால் கூட அப்பாவுக்கு தெரியணும், அப்பா வாயிலேருந்து வார்த்தை வரணும். அதனால் அந்த அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்குறதனே குணத்தனை ராமர் அங்கே எல்லாருக்கும் முன்னாடி காட்டிட்டார். அப்போது அதுக்கப்புறம் தசரதன் வந்தார், தகவல் அனுப்பிச்சாங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுத்து. அப்போது ராமர் சீதாவுடைய கை பிடிச்சிட்டு அக்னி சாட்சி அங்கே இதெல்லாம் நடந்துச்சு. அப்போது
இதில் என்ன நமக்கு தெரிகிற விஷயம், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் என்பது, விவாகம், இது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பெரியவர்கள் எல்லாரும் பேசி அப்படி தேர்ந்தெடுத்து பண்ணிக்கணும். என்ன இது லைஃப் லாங் ஒரு கனெக்ஷன், பந்தம், அனுபந்தம். அப்போது நம்முடைய லைஃப் பார்ட்னர் அவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அப்போது இது இவங்க 2 பேர் மாத்திரமே டிசைட் பண்ணி இந்த காலத்தில் குழந்தைகள் செய்கிறது போல் அப்படி பண்ணுற விஷயம் இல்லை. இது 2 ஃபேமிலிஸில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சம்பிரதாயம், ஆச்சாரம், விவகாரம் அதெல்லாம் கூட ஒத்து வருதானே. வம்ச விருத்திக்காக விவாகம் முதல் விஷயம். அந்த வம்ச விருத்தி கூட ருஷி சந்ததி, வேத சந்ததினே நம்ம 2 பேர் மூலமாக நம்ம குழந்தைகள் பெற்றுக்கணும்னு விவாகம் நடக்கிற போது மந்திரங்கள் இருக்குது. அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய விஷயம். அப்போ இங்கே ராமர் கூட அதேபோல் அவருடைய அப்பா தர்மாத்மா அவருடைய பேச்சு கேட்டதுக்கப்புறம் தான் நான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அந்த விஷயத்தை அங்கே அனுசரித்தார். அப்போது விவாகம் என்பது தர்மத்தினை காப்பாற்றுறதுக்காக, தர்மத்தினை காக்க வேண்டிய ஒரு வியவஸ்தா, ஒரு சோஷியல் சிஸ்டம் அது. அதனால் சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல், இஃப் த சைல்ட் இஸ் நாட் born out of the prayers of those parents, then that child becomes a burden on the earth, burden to the earth. That is true. So marriage is not just a meeting of the male and female or only for the sake of corneal pleasure அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, அந்த விஷயத்தில் ராமர் அப்பாவுடைய வார்த்தைக்கு மதிப்பு. அடுத்த சன்னிவேஷம் 5வது. அந்த விஸ்வாமித்திரர் கூட அவர் கூட்டிகிட்டு போனார் காட்டில். முக்கியமாக போனது அவர் செய்கிற யாகம். அந்த சமயத்தில் வர இந்த ராட்சசர்களை சம்ஹரிக்கணும், யக்னம் நல்லபடியாக நடக்கிறது போல் அவர் பார்க்கணும். ராமலக்ஷ்மணர்கள் ரொம்ப சின்ன பசங்க, அதான் சொன்னேன் 14 15 அது கீழே கூட இருக்கலாம். அப்போது அங்கே ராமர் ஒரு க்ஷத்ரியனா அவருடைய தர்மத்தனை அப்போது மாத்ருபக்தி, பித்ருபக்தி, அதுக்கப்புறம் இப்போ இங்கே குரு பக்தி அண்டு குரு மேலே சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய தர்மம். அதேபோல் க்ஷத்ரிய தர்மத்தினை கூட இங்கே பண்ணி காட்டுறாரு. என்ன நடந்துச்சு? அப்படி இன்னும் யாகத்தை சாலைக்கு போல, யாகம் ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளேயே தாட்டக்கி அணி ஒரு ராட்சசி, எ ஃபீமேல் டீமன் முன்னாடி அங்கே ரொம்ப கர்ஜனை பண்ணிட்டு இவங்களோட மேலே தாக்கிறதுக்காக ரெடியாக அங்கே நிற்கிறான். அப்போது விஸ்வாமித்திர உடனே ராமா அம்பு விடு என்றார். ராமர் தயங்குறார். ஏன்? உடனே தர்மம் ஞாபகம் வந்துச்சு. நஹ்யேனாம் ஷாபன ஸ்மிருஷ்டாம் கஷ்சித் துஸ்ஸஹதே புமானம் நிஹந்தம் த்ரிஷு லோகேஷு துவாமிருதே ரகுநந்தனாம். இது விஸ்வாமித்தர் சொன்ன வார்த்தை. ராமர் என்ன நினச்சார்? அவருடைய தர்மசாஸ்திரம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஸ்திரீ மேலே அம்பு விட்டு ஸ்திரீனை கொலை பண்ணக்கூடாது. இது சாமானிய தர்மம். பாருங்க, இப்போவே விசேஷ தர்மம் வரும், சாமானிய தர்மம். ஆனால்
அப்படி ஞாபகம் வந்துட்டு இப்போ நான் தாட்டகைக்கு மேலே இந்த அம்பு விடணுமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணார், திரும்பி குரு வசிஷ்டர்னு கேட்டாரா, இந்த சந்தேகம் கேட்டாரா? அங்கே சமயமில்லை அதெல்லாம் கேட்கறதுக்கு. விஸ்வாமித்திரர் வேற ரொம்ப கோபக்காரே, அதனால அவர் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்தர்ப்பம் வந்து இங்கே ஒரு க்ஷணம் 2 க்ஷணத்தில் தாட்டகி மேலுக்கு வந்து இவங்களை உயிரை எடுத்துரும். அப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போதோ திரும்பி விஸ்வாமித்திரன் கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்போ என்ன பார், குவிக்லி அவர் மைண்டுக்குள்ளேயே என்ன வந்துச்சுன்னா, முதல் விஸ்வாமித்திரர் இது பார்த்துட்டு என்ன ராமா, இப்போ நான் படித்தான ஸ்லோகம், விருத்த ஸ்திரீ, ரொம்ப வயசான ஸ்திரீ, ஒரு ராட்சசி, அதனால் உனக்கு அவங்கள மேலே ஒரு வேளை கம்பேஷன் ஏற்பட்டு கருணா அப்படின்னு சொல்லி அம்பு விடாமல் வெயிட் பண்ணுறியா? ஆமாம், அந்த அம்மா ரொம்ப க்ரூரமான சுபாவம். அதனால் ஸ்திரீயானா கூட இப்படிப்பட்ட ஒரு ராட்சசி, அதி க்ரூரமான ராட்சசியாக இருக்கும்போதும் நீ வந்து ஒரு ராஜகுமாரனா, க்ஷத்ரியனா, பிரஜாக்ஷேமத்துக்காக அந்த ஸ்திரீயானா கூட நீ தாட்டகின்னு சம்ஹாரம் பண்ணணும், அம்பு ஊட்டி கொலை பண்ண வேண்டியதா அப்படின்னு அவர் சாமானிய தர்மத்தை விட்டுட்டு நீ இப்போ விசேஷ தர்மம் யாஜ க்ஷத்ரியா நீ, அப்புறம் உன்னோட உயிர் காப்பாற்றுக்கிறதுக்காக நம்மளை அவங்க மேலே சண்டைக்கு போலியே, அதனால நீ வந்து யோசிக்காதே அப்படின்னு ராமர் வந்து இந்த சந்தேகம் ஏற்பட்டு அவருக்குள்ளேயே திங்க் பண்ணி, சரி 3 விஷயங்கள் பார்த்தா, ஒன்று வந்து என்னுடைய அப்பா என்னை விஸ்வாமித்திரன் கூட அனுப்பும்போது என்ன சொன்னார், அதிக ஞாபகம் வந்துச்சு. என்ன சொன்னார், குரு சொல்படி நடு, ஆல்வேஸ் ஃபாலோ வாட் எவர் யூ டீச்சர் சேஸ் அண்ட் சொன்னார். அந்த அப்பா சொன்ன பேச்சு மேலே கௌரவம் இருக்கிறதுனாலையும், அப்புறம் குருவா விஸ்வாமித்திரன் இப்போது கமாண்ட் பண்ணுறதுனாலையும், குரு மேலேயும் ஸ்ரத்தா பக்தி இருக்கிறதுனாலையும் உடனே தாட்டகத்தை நானும் சம்ஹாரம் பண்ணுறேன் அப்படின்னு மனசில், அதனால சம்ஹரிக்கிறேன்னு அவர் சொல்லிக்கிட்டு மனசில், ஏன்னா தர்மம் என்பது அங்கே வந்து சாமானிய தர்மத்துக்கு விசேஷ தர்மத்துக்கு நடுவில் ஒரு மோதல் வந்துச்சு, கான்ஃப்ளிக்ட் வந்தது. அது ராமர் அவருக்குள்ளேயே ரிசால்வ் பண்ணி, இந்த 2 காரணத்தினால அது நானும் அப்பாவுடைய பேச்சு கேட்கறது தர்மம், குரு சொல்கிற பேச்சு கேட்குற தர்மம், ப்ளஸ் 3 காட்டிட்டார், இது ராஜ தர்மம். பார்த்தீங்களா, 3 தர்மங்கள் என்னது, புத்திர தர்மம், சிஷ்ய தர்மம் அண்ட் ராஜ தர்மம் எட் ஏ டைம் காட்டிட்டார் ராமர். பாருங்க, அப்படி என்ன பண்ணார், ரைட் திங்கிங், ரைட் டெசிஷன் அண்ட் ரைட் ஆக்ஷன். ஒரு மனுஷன் நம்ம எல்லோரும் கூட நிறைய அண்டர்டேக்கிங்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியிருக்கு. ஸோ முதல் ரைட் திங்கிங் உண்டாலே, அதுக்கப்புறம் தான் ரைட் டெசிஷனுக்கா வேணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ஷன் ரைட் ஆக்ஷனாக இருக்கணும். இது இந்த சந்தர்ப்பத்தில் ராமர்னை பற்றி நம்ம இங்கே தர்மக்னன் எப்படி அவர் நடத்தி காட்டிட்டாருன்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த சன்னிவேஷம் முக்கியமாக எக்ஸ்க்ளூசிவ்லி குரு விஷயத்துக்கு வரும்போதும், இப்போது குரு பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம், தனியாக அது கொஞ்சம் பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கும் தாய் தந்தைகள் பல வருடங்கள் குருகளாக இருந்தால் கூட மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆனால் அதுக்கு அடுத்த லெவலில் அம்மா அப்பா கூட நமக்கு சொல்ல முடியாத அவங்கள கூட நம்மளனே வேறே இன்னொரு ஆச்சாரியர்கிட்ட குருகுலத்தை அனுப்பிச்சிட்டு தானே படிச்சுட்ருக்காங்க அந்த காலத்தில். இப்போ கூட ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், ஆனால் இப்போ படிப்பு வேறு, குரு சிஷ்ய சம்பந்தம் வேறு, ரிலேஷனே வேறு. எல்லாம் வந்து நாங்கள் பணம் கொடுக்குறோம்,
வி ஆர் பேயிங். அதனால் அவர் சொல்லி கொடுக்குறது அவருடைய கடமை அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குற குருகள் மேலே ரெஸ்பெக்ட் இல்லாமல் எந்த இன்ஸ்டியூஷனில் அது பாருங்க, ஏதோ ஒன்றாறு இடத்துல குழந்தைகளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டு அமிர்தா இன்ஸ்டியூஷன்ஸோ இல்லை சின்மயா யாரோ கொஞ்சம் பேர் தான் அது சொல்லி அனுசரிக்கிற மாதிரி எதுவும் செய்ய முடியறது. அங்கே கூட என்ன வீட்டிலையே சரியில்லை. முதல்ல வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தினந்தோறும் காலுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல, பண்ணுறதில்ல. ஒன்ஸ் இன் இயர் பர்த்டே வரும்போது பண்ணால் போதும், அப்படி ஆயிடுச்சு இல்லையா? சரி, இப்போ காலம் அப்படி இருக்கு. அதனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் இதோட வேல்யூ தெரியணும். தெரிஞ்சால் ஒரு அளவுக்காவது வாழ்க்கையில் அனுசரிப்போம் இல்லையா? அதனால் குருவுடைய முக்கியத்துவம், விஸ்வாமித்திரர் எப்படி ஒரு சின்ன வயசுலேருந்து குருவாக இருக்காரோ, வசிஷ்டர் கூட ராமருக்கு குருவே. அவர் தானே அவங்க ஆஸ்தான குரு, குலகுரு. அப்போது ஆச்சாரியனுக்கிட்ட வந்து ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் நிறைய படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் குரு கிட்ட போகிறோம். அப்போது அந்த ஆச்சாரியனுக்கு அம்மா அப்பா நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு காலம் வரைக்கும் இங்கே என்ன வித்தியாசம்னா, அப்பா அம்மாவுக்கு நம்ம அவங்கள பிள்ளைகளினால நம்ம மேலே ஒரு அன்பு இருக்குது, நம்ம நல்லா வாழணும், நல்ல விதமாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. நம்ம மேலே அவங்களுக்கு கருணை இருக்குது, தயா. ஏன் நம்ம அவங்களோட குழந்தைகள். அதனால் ஆனால் ஒரு ஆச்சாரியர் எந்த டீச்சரோ யாரோ என்ன அவருக்கு நமக்கு உறவு. முக்கியமாக ஆத்தியாத்மிக விஷயத்தில் வரும்போது எந்த குருகளை கூட நீ இவ்வளோ கொடுக்கணும், அப்போ தான் நான் உனக்கு சொல்லித்தருவேன், இதெல்லாம் பேசி யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லையே. பொதுவாக அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு கெட்டிருக்கிற வித்தியன்னு வந்து எப்பவுமே விற்கிறதனே பழக்கமே நம்ம நாட்டில் சனாதன தர்மத்தில் இல்லைங்க. வித்யன்னு விற்கிறதா, அப்புறம் அன்னபூர்ணா தேவின்னு விற்கிறதா, இது ரெண்டு அந்த சொசைட்டியோட கல்ச்சர் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு. நம்ம அவ்வளோ உன்னதமான ஒரு கல்ச்சர்டு பீப்புளாக சனாதன தர்மத்தில் இருந்தோம். ஏன் இது ரெண்டு நல்லது இல்லையா? சாப்பாட்டு விற்கிறது என்ன? அன்னபூர்ணா தேவி. அதே போல் வித்யா. சரி, சாப்பாட்டுன்னு எப்படி சார், எனக்கிட்ட பணம் இருக்கணும் இல்லை, வித்யை சொல்லித்தான் நீ உனக்கு என்ன வரணுமோ அந்த வருமானம் வரும். ஆனால் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் வாழ்க்கை நடக்குமா? ஆனால் இந்த ஆத்தியாத்மிக வித்யை இதெல்லாம் போதிக்கிற இந்த ஆச்சாரியர்கள் யாரும் அவங்களுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும், என்ன ஆகும், எப்படி, இதெல்லாம் யோசிச்சுட்டு யாரும் பண்ணுறதில்லை, பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போ குரு இவருக்கு நம்ம மேலே வந்து எந்த ஒரு உறவு இல்லைன்னா கூட எந்த காரணத்தினால இவருக்கு நம்ம மேலே அவ்வளவு அன்பு, அவ்வளவு அக்கறை அவருக்கு. அதனால் அவர் நம்முடைய நல்லதுக்காக என்னென்ன சொல்லி தரணுமோ அதெல்லாம் சொல்லி தருவானே குரு சிஷ்யர்களுக்கு. அப்போது அதுக்கு வேண்டியது எதுக்கு பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு சிஷ்யர்களுடைய சம்பந்தம் இருக்க பார்த்தீங்களா, இது வந்து அது மேலே தான் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட், அது மேலே தான் ஒரு தேச வித்யா வியவஸ்தா, த எஜுகேஷனல் சிஸ்டம் ஸ்டாண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் சரியாக இருக்காது. இல்லாதனால நாடு அபிவிருத்தி ஆகாது. ஆனால் இப்போ அப்படி இருந்தால் கூட இந்தியா வந்து சீக்கிரமாகவே விகசித்த பாரத் ஆகணும்னு நம்முடைய நாயக்கர் சொல்லிகிட்ருக்கிறார். அது நடக்கும். அப்படின்னா அர்த்தம் என்ன? அதுக்கு எத்தனையோ எல்லோரும் சிரமப்படணும், சங்கல்பம் பண்ணணும்,
விகசித பாரத், நிர்பர பாரத். அதனால் நடக்காது அப்படின்னு நினச்சக்கூடாது. அதனால தான் எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். நிறைய இதில் நம்ம சனாதன தர்மத்துடைய முக்கியமான அந்த பழக்கங்களை கொண்டு வரணும். மாடர்னாக இருக்கட்டும், வரலெல்லாம் மாடர்னாக போயிட்டு இருந்தால் என்னாகும்? இருக்கட்டுமே. ஏன் இப்படி குருன்னு மதிக்கிறதுனேது மாடர்ன் ஆயிடுச்சுன்னா விட்டுடணுமா? குருன்னு கூட கொலை பண்ணுவான், குருன்னு திட்டுவான், ரெஸ்பெக்ட் கிடையாது. எப்படி அதெல்லாம் மாற்றினா நல்லது தானே? அப்போது ஒரு வித்யா வியவஸ்தா மேலே அந்த தேசத்துடைய உன்னதி ஆதாரப்பட்டிருக்கும் அது புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே பிருஹதாரண்யகோபனிஷத்தில் ஒரு அழகான கருத்து வந்துச்சு, கேட்டவங்களுக்கு தெரியும். அங்கே யாக்ஞவல்யர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் ஒரு கம்ப்ளீட் பர்சன் ஆகணுமன்னா, கம்ப்ளீட் பர்சன் அவனுக்கு இந்த 3 கடிச்சா வாழ்க்கையில் மட்டும்தான் அவன் கம்ப்ளீட் டெவலப்டு, எமோஷ்னலி டெவலப்டு, இன்டலெக்சுவலி டெவலப்டு ஒரு பர்சனாலிட்டியாக அவன் ஆக முடியும், இருக்க முடியும்னு சொல்கிறார். என்னது? மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான். யாருக்கு சின்ன வயசில் அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாயுடைய அன்பு, கைடன்ஸு, கேர் நல்ல விதமாக கிடைக்கிறதோ, அதுக்கப்புறம் அதே சமயத்தில் அதுக்கு கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணக்கூடிய தந்தையுடைய லவ், கேர், அதெல்லாம் கைடன்ஸ் கிடைக்குமோ, அதுக்கு பிறகு ஒரு ஆச்சாரியன் அவனுக்கு இருந்திருந்தால் அவன் வாழ்க்கையில் தப்பு தவறு கூட தப்பான மார்க்கத்தில் போகவே மாட்டானே. அங்கே யாக்ஞவல்யர் சொல்கிறார். அங்கே அந்த சமயத்தில் நல்லா டிஸ்கஸ் பண்ணி விவரிச்சிட்டோம். புரியுறதா? மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான். அதனால தான் ஒரு ஆத்தியாத்மிக சத்குரு நமக்கு இல்லாமல் வாழ்க்கையில் தர்மத்தின்னு நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை கைட் பண்ண ஒரு டீச்சர் இல்லைன்னா ஏதோ அப்படி இப்படி வாழுவோம் தவிர நிஜமான ஒரு பூர்ணமான மனிதனை வாழ மாட்டோம், வாழ முடியாது. சரி, அப்படி இந்த குருவுடைய விஷயத்தில் பார்க்கும்போது ராமர் அது கூட ரொம்ப கரெக்டாக பண்ணி காட்டிட்டார். அப்போது இந்த யாகம், விஸ்வாமித்திரருடைய அந்த யாகம் நல்ல விதமாக நடந்துச்சு. மாரீச்சா, சுபாஹு, ராட்சஸ் எல்லாம் ராமர் அம்பு விட்டுட்டு தீத்து கட்டிட்டார். சுபாஹு தப்பிச்சு, மாரீச்சன் தப்பிச்சுக்கிட்டான், ஆனால் போயிட்டான் ஓடி. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் 6 ராப்பகல்கள் நிரந்தரம் அப்படி இருந்து இந்த யக்ஞத்தினை நல்ல விதமாக நடக்கிறது போல் செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஸ்வாமித்திரர் கிருதார்த்தோஸ்மி மகாபாஹோ கிருதம் குருவச்சஸ்த்வயாம். அப்போவே ராமர் ஏ மகாபாஹோன்னு கூப்பிடுறார். அர்ஜுனனை பகவத்கீதையில் கிருஷ்ணன் கூப்பிட்டது போர். அந்த மகாபாஹு అంటే அவ்வளோ பராக்கிரம் இருக்குது, இவன் குட்டி பையனாக இருக்கான் அப்படி சொல்லி, அதனால் உன்னுடைய குரு வச்சனத்தினை ஆச்சரிக்கணவனே ஒரு பண்பாடு உனக்கு எட்ட அந்த குணம் இருக்கிறதுனால நான் கிருத்தார்த்தனாயிட்டேன்றாரு. யார்? என்ன? நான் இந்த யக்ஞம் நடத்தணும்னு அவருக்கு ஒரு கமிட்மெண்ட்டு. எவ்வளோ நாள் ட்ரை பண்ணார், எத்தனை வாட்டி அங்கே நடத்த முடியல. அதனால் ஐ ஆம் பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் மை இந்த வேலைக்காக இந்த யக்ஞம் நடத்துறது மை கமிட்மெண்ட். அதுக்கு நீங்கள் நல்ல விதமாக
உதவி செஞ்சிட்டேன். ஏன்னா என்னை வார்த்தை மேலே நீங்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு நான் சொன்னது போல் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராமர் சொல்கிறாரு, ஹே ஓ மகர்ஷி, இமௌ ந முனிஷார்தூலா கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆக்ஞாபய யதேஷ்டம் வை சாசனம் கரவாம கிம். ஓ மகர்ஷி, நாங்கள் 2 பேர் உங்களுக்கு கிங்கரர்கள், சேவகர்கள். எங்களை நீங்கள் கமாண்ட் பண்ணுறது உங்களை உரிமை. நீங்கள் எது வேணால் கமாண்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் இப்போ கூட என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் உங்கள் ஆக்ஞையை அனுசரிக்கிறதுக்காக சித்தமாக இருக்கின்றோம் அப்படின்றார் ராமர். பார்த்தீங்களா? அது அப்படி இங்கே கடைசியாக இன்னொரு 3 பாயிண்ட்ஸ் என்னென்னு இந்த விஷயத்தில், நல்ல விதமான டீச்சரு கிடைக்கிறது கூட வாழ்க்கையில் கஷ்டம்தான். லோகத்தில் சாதாரண அகடமிக் டீச்சர்ஸ்னு விடுங்கோ, அதுலேயே இருக்காங்க இல்லையா, கிரடேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நல்ல விதமான டீச்சர் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி ஏற்பட்ட அது ஒரு அதிருஷ்டம், ஒரு ஃபார்ச்சுனேட் திங் தான். முக்கியமாக ஆத்தியாத்மிக விஷயத்துக்கு வரும்போது அதுலேயும் லோகத்தில் பார்த்தா நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்மளனே சரியான விதத்தில் செல்லை கொண்டு போகக்கூடிய அவங்கள சூட்டபுளான திறமையாக இருக்கிறவளாக அவங்களா இருக்கணும். அப்படி கிடைச்சாச்சுன்னா நம்ம ரொம்ப பாக்கியசாலிகள். அது யாரும் எப்படி நடக்கும்னா நம்ம புண்ணியத்தினால, நம்ம பிராரப்தத்தினால, ஈஸ்வரனுடைய அனுக்கிரகாதேவ. அதனால் பகவான்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும்னா, எனக்கு இந்த வாழ்க்கையில் பரம புருஷார்த்தமான மோட்ச சித்திக்கு எப்படிப்பட்ட ஒரு குருன்னு ஆசிரியக்கணும், யார் என்னை கைட் பண்ணுவாங்க, அது நீ தான் தேர்ந்தெடுத்துட்டு எனக்கு காட்டணுமனே சொல்லிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சரியான ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிட்ட நம்ம முழுசாக சரணாகதி பண்ணி, சரணாகதி பண்ணுறதுன்னா அவரோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பூ போடுறதில்லை, உபதேசிக்கிற குரு வேணும். த டீச்சர், லிவிங் டீச்சர், நேராக நம்ம கூட பேசக்கூடிய, இப்படி விஷயத்தினை சாஸ்திரத்தினை சிஸ்டமேட்டிக்காக படிப்படியாக சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர் வேணும். அப்போது அந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் అనేది எல்லா எஜுகேஷனும் எப்படி 20 வருஷம் படிக்கிறோம் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு, போஸ்ட் கிராட் பண்ணுறதுக்கு. మరి அப்போ ஆத்தியாத்மிக படிப்புக்கு கொஞ்சம் பார்ட் டைமாக ஒரு சாட்டர்டே மட்டும் 1 மணி நேரம் சத்சங்கம் கேட்டாவது 2-3 கேட்டு வாரத்தில் எப்படியோ நம்ம முன்னேறணும் இல்லையா, புரிஞ்சுக்கணுமா விஷயம் இல்லையா, இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உடனே எதுவும் மேஜிக்காக நடக்கிற விஷயம் இல்லை. அதனால் குரு ஆசிரியிக்கிறதே அந்த குரு நமக்கு அப்படி இருக்கணும். ஸோ குரு மேலே அப்படி பண்ணணும்னு முதல்ல நமக்கு பக்தி இருக்கணும், கௌரவம் இருக்கணும், சரணாகதி பண்ணணுமா, சரணாகதி பண்ணணும் குருக்கிட்ட. அப்படி பண்ணோம்னா அதுக்கு நிறைய அர்ஹத்தை இருக்கணும். அவ்வளோ சுலபமாக நம்ம அகங்காரத்தினை விட்டுட்டு குரு சொல்கிறது கேட்கணும், கரெக்டாக விடாமே உபதேசத்தினை கேட்கணும். குருவினை ஆசிரிக்கிறதுன்னா உபதேசம் வேணும். ஆன் எ ரெகுலர் பேசிஸ் இந்த மனசுக்கு மருந்து வேணும், மருந்து வேணும், டானிக் வேணும். அதனால் ஆனால் சில வாட்டி அப்படிப்பட்ட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சா கூட அது நம்ம தெரிஞ்சுக்க முடியலன்னா, அன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஏதோ நிறைய நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னு வரும், ஆனால் கை விட்டுடுவோம்.
ஏன்னா நமக்கு அதோட மதிப்பு தெரியல, சத்சங்கத்தோட மதிப்பு தெரியல, சாஸ்திரத்துடைய படிப்பு விஷயம் கேட்குற. சாஸ்திரம்னு ஏதோ அங்கே போய் வேதம் படிக்கிறதுன்னு இல்லை அர்த்தம். இப்படி வேதம் எல்லாரும் படிக்க முடியாது, எல்லா வயசில் எல்லாரும் படிக்க முடியுமா என்ன? யாரோ கொஞ்சம் பேர் படிச்சுக்கிறாங்க. நமக்கு வேத சாரம் வேணும். அது சொல்கிறது தானே பகவத்கீதா. பகவான் இறங்கி வந்தார், அது முழுசாக கரெக்டாக ஒழுங்காக கேட்டுமா சிஸ்டமேட்டிக்காக 18 அத்தியாயங்கள். ஒரு ஸ்லோகம் ஆரம்பத்துலேருந்தே நான் கேட்டிருக்கேன்னு எத்தனை பேர் நெஞ்சு மேலே கை வச்சுட்டு தைரியமாக சொல்ல முடியும்? இல்லை, ராமாயணம் நான் இப்படி இவ்வளோ நிதானமாக இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டே இருந்தால் உங்களுக்கு பொறுமை இருக்கா? பொறுமை இருக்காது. அதனால தான் வந்தால் வருவாங்க, வரலன்னா வரல. ஏன்? இது இம்பார்ட்டண்ட் இல்லை, அவர் யாரோ எதுக்கோ கதை சொல்லிக்கிறார் அப்படி நினச்சா ஏமாந்து போகிறோம். அது ஆச்சாரிய குருவுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ఈ లోకத்தில் குருகள் எல்லாத்தையும் சப்ளை பண்ணி அவருடைய பைப்லைன்ஸாக வச்சுக்கின ஈஸ்வரனுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அப்போது நஷ்டம் யாருக்கு? எனக்கு. நானும் அந்த குருவுடைய ப்ரெசன்ஸ்னு உபயோகப்படுத்துக்கலே, கேட்குறதுக்கு காது கொடுக்கலன்னா நஷ்டப்போகிறது நான். அதனால் அப்படி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது உபயோகப்படுத்துறது கூட ஒரு திறமை, அது கவனிச்சுக்கணும். அப்போது அதனால்தான் இப்போ கூட லோகத்தில் அந்த ராமர் குருவுக்கு முன்னாடி குரு கூட சந்நிகிதமாக இருக்கும்போது சாநித்தியத்தில் எப்படிப்பட்ட அடக்கத்தோட, வினயத்தோட, ஹியூமிலிட்டியோட, எந்த அகங்காரம் இல்லாமல் அத்தியந்த பக்தி ஸ்ரத்த கூட இருக்கணும் అనేది ராமருடைய வாழ்க்கையில் பார்த்தோம். அதனால்தான் இப்போ கூட நமக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுதான் ரோல் மாடல், த எவர் ரோல் மாடல் ஃபார் எவ்ரி ஒன். அதனால இப்படிப்பட்ட இங்கே முக்கியமாக விஸ்வாமித்ர ராமருக்கு நடுவில் இருக்கிற அந்த குரு சிஷ்ய சம்பந்தம். அதனால் அந்த விஸ்வாமித்திரர் கூட ராமருக்கு வரப்போகிற காலத்தில் என்னென்ன ஒரு தைரிய வீரிய சாகசங்கள் வேணுமோ அதுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இது இந்த ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவருடைய வந்ததே காரணம், இந்த குழந்தை கூட்டிகிட்டு போனதே காரணம், அது ஒரு தெய்வ லீலை. அதனால் அவர் அது பண்ண. அதனால் விஸ்வாமித்திரன் போல் குரு, ராமர் போல் சிஷ்யன் ந பூதோ ந பவிஷ்யதி. we cannot see anywhere else. அதனால் இட் ஷுட் பி த ரோல் மாடல் ஃபார் அஸ். அதனால தான் பாலகாண்டத்தில் விஸ்வாமித்திரர் கூட ராமலக்ஷ்மணன் போகும்போது விஸ்வாமித்திரர் எப்படியெல்லாம் கதைகளை சொன்னார், எப்படியெல்லாம் அவங்களை ட்ரீட் பண்ணார், அப்படியெல்லாம் அது ஒரு 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 சர்க்கத்தினே கேட்டு அந்த கதையெல்லாம் கேட்கும்போது தெரியும். சரி, அப்போது சரி இவ்வளவு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் பார்த்த நியூஸில் நாட்டு மக்கள் எல்லாம் விரும்பி கட்டி வச்ச ஸ்ரீ ராமர் கோவிலுக்குள்ளேயே அந்த டொனேஷன்ஸ் சந்த வருமானத்தில் ஏதோ திருட்டுத்தனம் நடந்துச்சு இல்லையா? பாருங்கோ. அப்படின்னா மனுஷன் சரி யார்தோ திருடிட்டான், யார்தோ எடுத்துக்கிட்டான், அண்ணன் தம்பிகளை நடுவில் ப்ராப்பர்ட்டி ஏதோ, ஐயே சுவாமியோட பணத்தின்னு திருடுறாங்களே, என்ன மென்டாலிட்டி பார்த்தீங்களா? தர்மத்துக்கு அடையாளமாக இருக்கிற ராமர் கோவிலில் வேலை செஞ்சிட்ருக்கிற யாராவது ஆகட்டும், எப்படி மனசு வருதுன்னா, எப்போ மனுஷனுக்கு காமம், டிசைர்ஸ், பணம், பிசாச்சி இதெல்லாம் உள்ளே இருக்கிறதோ, போக புத்தி இருக்கின்றனதோ, பகவான்னு கூட கேர் பண்ண மாட்டான். இது ஒரு விஷயம் இந்த கோவில் இல்லைங்க.
நமக்கு இப்போது அது ரொம்ப ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அது நடந்துச்சு மாதிரி. என்ன சொல்கிறது, எவ்வளவோ நல்லா நடத்துகிற ஆர்கனைசேஷன் கையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெரி சிஸ்டமேட்டிக் பக்காவாக வச்சுருந்தால் கூட அங்கே மிஸ்யூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கிறது நடந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட் திங். பொதுவாக நியூஸில் பார்த்துட்டு இருக்கிறோம், எத்தனை கோவில்களுக்குள்ளே எத்தனை ஃப்ராடு நடந்து கொண்டு இருக்கிறது. ஐயப்பன் கோவிலுக்கு எட்டுனந்து, அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு எட்டுனந்து. இது இப்படி தான் லோக்கம். ஏன்னா இந்த தர்மத்தின் அப்படி சின்ன வயசில் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அதனால் இப்போ படித்தவன் குற்றம் பண்ணுறானா, படிக்காதவன் பண்ணுறானா, யார் பண்ணுறான், எந்த குலத்தில் பிறந்தவன் అనేది ఇప్పుడు சொல்லவே முடியல. பிறந்த குலம் நல்லா இருக்கு, படிப்பு நல்லா இருக்கு, ஆனால் எல்லாம் க்ரைம் பண்ணுறானே. என்னாச்சு, படிப்பு மோசம். படிப்பில் சொல்ல தர வேண்டிய விஷயங்களே சொல்லி தரதில்லை. அவ்வளோதான் சொல்லணும், மாற்றணும். இது எப்படி ஒரு நாளெல்லாம் ஒருத்தர் மாற்ற முடியுமா? அது இதான் எங்களை போல் யாரோ இதுக்கு சமாஜம் சமுதாயத்துக்காக, தர்மத்துக்காக, சாஸ்திரத்துக்காக, குரு பரம்பரைக்காக உட்கார்ந்து இப்படி சொல்லணும். இந்த விதமான இன்வால்மெண்ட்டோட இருக்கிறது போல் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு அமைப்பு வேணும். அது ஸ்கூல்ஸில் தான் சொல்லித்தர முடியும்னு இல்லை. அங்கே சொல்லித்தரணும்னா அதுக்கு தகுதி இருக்கிற டீச்சர்ஸ் வேணுமா வேண்டாமா? நிறைய சம் ஸ்கூல்ஸில் வேல்யூ எஜுகேஷன் சொல்லி தருவோம்னு ஏதுவான். ஆனால் வேல்யூஸோடு இருக்கிற வேல்யூ தெரிஞ்சிற அது வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிற டீச்சர் இல்லைன்னா வேல்யூஸ் cannot be taught. வேல்யூஸ் கேன் பி காட், cannot be taught. எந்த முன்னாடி ரோல் மாடல் இருக்கணும், அப்போது விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் வேறு எங்கே எப்படியாவது அந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா ஜெனரேஷன்ஸு மாறினவன்னா சின்ன வயசில் இப்போ ஃபவுண்டேஷனில் இருந்தே அதுதான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் எல்லா சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸு எல்லாரும் அதுதான் செஞ்சிட்ருக்கிறாங்க. அது செஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் ஏதோ சில பர்சன்டாவது சமுதாயத்தில் அந்த தர்மம், நல்ல குணங்கள், நல்ல பண்பாடு, நல்ல விதமான நடத்துகிற மக்கள் இன்னும் இருக்காங்க பாரத நாட்டில். அது நம்ம இன்னும் நிறைய பேர் அதுக்கு ஒத்தாசு கொடுத்துட்டு பிரயத்தனம் பண்ணி அதனை வளர்த்தணும். இதெல்லாம் செய்கிறது தான் விகசித பாரத். சும்மா எக்கனாமிக்கல்லி we are become the number 3, number 2, it doesn't matter. இப்போ நம்பர் 1 இருக்கிற நாட்டில் என்ன சுகமாக இருக்கு? அவங்க என்ன ஓஹோ ஆஹா ஓன்னு இருக்காங்களா? அங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்களோட மென்டாலிட்டி என்ன, அவங்க உலகம் மொத்தம் டாமினேட் பண்ணலாமனே. ஏன் அப்படி? நம்பர் 1, அந்த நம்பர் 1 ஸ்டேஜ் நமக்கு வேண்டாம். அதுதான் நரேந்திர மோடி பிரதமர் சொல்கிறது. புரிஞ்சுக்கணும். அவர்னு புரிஞ்சுக்கணும்னு நமக்கு கொஞ்சம் இங்கே சரியான புத்தி இருக்கணும். எப்படிப்பட்ட திட்டங்கள், காரியங்கள், யோஜனா எவ்வளோ முன்திருஷ்டி இருக்குது అనేది. எதுக்குன்னா ராமனை பற்றி சொல்கிறோம், க்ஷத்திரிய தர்மத்தை பற்றி சொல்கிறோம், நாடு பற்றி சொல்கிறதுனால நான் கொஞ்சம் பாலிட்டிக்ஸு நரேந்திர மோடி இதை விட சொல்லுவேன். அப்போ தானே புரியும். ராமராஜ்யம்னா அந்த காலத்தில் கூப்பிட்டோம். இப்போ விகசித பாரத், நிர்பர பாரதன் என்ன? ராமர் வருவார திரும்பிப்போ? நாம ராமர் காட்டின பாதையில் ராமஸ்ய அயனம், அந்த பாதையில் நம்ம நடக்கணுங்க. அதுக்கு கமிட்மெண்ட் இருக்கணுங்க. அது கொஞ்சம் தியாகமும் இருக்கணும். இல்லைன்னு நடத்த முடியாது. கஷ்டந்தான், ஹர்டில்ஸ் இருக்கும். நீ கொஞ்சம் உட்டி கொடுக்க வேண்டியதுதான். இப்போ 1 hour உட்டி கொடுத்தா தானே இங்கே உட்காந்துட்டு ஒழுங்காக கேட்க முடியறது. இல்லைன்னா தானாகவே விஷயம் புரியுமா? அப்போது இது புரிஞ்சுக்கணும். ஸோ மாத்ருதேவோவா, பித்ருதேவோ, ஆச்சாரியோ தேவோவான்னு 3 விஷயங்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் விஸ்தரித்து பார்த்திருக்கோம். அடுத்த விஷயம்
ராஜ தர்மத்தனே இப்போவே கொஞ்சம் சொல்லிட்டேன் அந்த తాటకి సంహారం సమయం. బట్ இன்னும் கொஞ்சம் విస్తరించి பார்க்கணும். ஏன்னா ராஜதர்மம் అనేది ముఖ్యமாக రామరికి క్షత్రియనా అంటే அப்போ அந்த ரூலர் அப்படி అనేది இப்போ நான் கண்டினியூட்டியாக பேசுகிறதுக்கு இப்போ தானே நாடு விகசித பாரத் பேசினால அடுத்த கான்டெக்ஸ்ட் சன்னிவேஷம் வந்து ராஜதர்மம் கொஞ்சம் பார்க்குறோம். இது கொஞ்சம் விஸ்தரித்து தான் இருக்கும் விஷயம். பிரஜைகளுடைய க்ஷேமம், பிரஜைகளுடைய ரக்ஷண சமுதாயம், மக்களுடைய இது முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஏ ராஜா. ராஜா மீன்ஸ் ரூலர். இப்போ பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம், இல்லை அந்தந்த மாநிலம் எடுத்துகிட்டால் அங்கே சீஃப் மினிஸ்டர்ன்றோம், இல்லை மினிஸ்டர்ஸ்ன்றோம் இல்லையா. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. யாருக்காக அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? அவங்களெல்லாம் உங்கள் கட்சி என்னோட கட்சி அணி பார்க்கணுமா, தர்ம அதர்மங்கள்னு பார்க்கணுமா, தர்மம் பக்கம் நிற்கணுமா வேண்டாமா, மக்கள் தர்மமாக வாழணுமா வேண்டாமா. யதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படி இருப்பாரோ அதுக்கு தகுந்த போல் தான் பிரஜைகள் இருப்பாங்க. ராஜாவே கரப்ஷன் பண்ணிட்டு இருந்த மக்கள் எப்படி நல்லா இருப்பாங்க? அதனால ராஜாவுக்கு வந்து விஷால புத்தி, சமாஜம் சமுதாயம் மொத்தம் வரணும். அப்போது த ஹோல் அடிக்கடிக்கு என்ன சொல்கிறாரு, 140 கோடி பாரதிய மக்கள் எந்த நாட்டு போன அதானே சொல்கிறார். அவங்களோட எல்லாருடைய சப்போர்ட்னால நானும் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டேன்னு சொல்லுவார் எல்லா கண்ட்ரி எங்கே போனாலும். ஸோ ராஜதர்மம். அப்போது ராமர் விஷயத்தில் பார்த்தா ரொம்ப அழகாக பண்ணார் இந்த ராஜதர்மம். அதனால்தான் ராமராஜ்யமனை அன்னைக்கு இப்போது வரப்போகிற காலத்தில் கூட அதே சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு மிஞ்சி ஒரு ரோல் மாடல் கிடையாது, ஒரு ஆதர்ஷம் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால இட் இஸ் பியாண்ட் த டைம், பிளேஸ் அண்ட் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை. ஆனால் அதை அனுசரிக்கலாம். எல்லோருக்கும் நல்லது, உலகத்துக்கே நல்லது. அப்படிப்பட்ட அந்த ராமர் வந்து ராமருடைய அப்பா தசரதர் கூட அயோத்தியா மக்களனை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிட்டார். ஆனால் அவருடைய எஃபெக்ட், அவருடைய ரூலிங் ஓன்லி அயோத்தியா அந்த மக்களுக்கு. ஆனால் ராமருடைய பிஹேவியர், ராமருடைய ரூலிங் கெப்பாசிட்டி, அவர் 11,000 வருஷம் வாழ்ந்தது ராமாயணம் சொல்கிறதே, அது ராஜபரணம் பண்ணதாக. அப்போது அவர் வந்து அயோத்தியா பிரஜைகளுக்கு மட்டுமே இல்லை, அவர் சர்வலோக ஹிதார்த்தாயிட்டார். பார்த்தீங்களா, சர்வலோகத்துக்கு. அதனால தான் பிரபஞ்சத்திலோని சகல ஜீவராசிகள், அதனால்தான் ராமாயணம் அப்படி எல்லாம் ஒரு டூர் பண்ணி பார்க்குற போல் நமக்கு இருக்கும். இப்போ இது அதெல்லாம் படிக்கிறதுனால அது அங்கெல்லாம் பார்க்கும்போது முதல்ல பார்த்தோம் இல்லையா, குணவான் வீரியவான் சொல்லும்போதோ ஒரு ட்ரைபல் குஹன், அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரைபல் லேடி சபரி, அதுக்கப்புறம் அந்த வானரன் சுக்ரீவ, அதுக்கப்புறம் ராட்சச விபீஷணா, அதுதானே அதெல்லாம் பார்த்தோம். ஸோ டிஃபரெண்ட் பீப்புள், டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட், டிஃபரெண்ட் பிளேசஸ், எல்லாருக்கும் ஜீவராசிகளுக்கு கூட. அப்போது ராமர் இந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அவர் 12 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு 12 வருஷம்தான் அயோத்தியா பிரஜைகள் எல்லாருக்கும் நல்ல விதமாக அப்பா இருக்கார். அப்போது அப்பா இருக்கார், அதுக்கப்புறம் தானே காட்டுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. 12 வருஷம் அந்த வனவாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப மக்கள் கூட போவார். ராமர் வரார் அப்படின்னாவே அப்பா எக்கச்சக்கமாக கூட்டமாக மக்கள் நிற்பாங்க அவரை பார்க்கறதுக்கு. எல்லோரும் கூட பேசுவார், அவங்கள எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டங்களை கேட்பார். ஏன்னா அதுக்கப்புறம் யுவராஜான அப்பாவுக்கு அப்புறம் இப்போவே
அந்த மாதிரி ஒரு பிரேம கருணை கன்சர்ன் காட்டணுமா இல்லையா? அதனால் அப்படி இருந்தார் 12 வருஷம். அதனால்தான் அயோத்தியா மக்கள் தசரதனுக்கு மேலே ராமர்னு விரும்புகிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ராமர் காட்டுக்கு கிளம்பி போகும்போதோ தெரியும் உங்களுக்கு, அயோத்தியா பிரஜைகள் எல்லாருமே கண்ணீர் விட்டுட்டாங்க. எல்லோரும் முனிகள் ரிஷிகள் எல்லாரும் பின்னாடி வராங்க. சரையு நதி கரை வரைக்கும் போக விட மாட்டுறாங்க. நீங்கள் போனால் நாங்கள் இங்கே எல்லாரும் உயிர் தியாகம் பண்ணுறோன்னு உட்கார்ந்துருக்காங்க. தெரியுமா அந்த பிகினிங் ஸ்டோரி? ஞாபகம் இருக்கா? அதனால் ராமர் எப்படி என்ன பண்ணுறதுன்னு ராத்திரி சமயத்தில் அந்த சுமந்தனை சொல்லி, அப்பா இவங்க எல்லோரும் ஏந்திரத்துக்கு முன்னாடியே நீ எப்படியாவது ரதத்தின் வேற மார்க்கில் கொண்டு போய் எங்களை கங்கை கரையை கட்டி விட்டுடுன்னார். பார்த்தீங்களா? அவ்வளவு எப்படி சம்பாதிச்சார், அவ்வளவு சப்போர்ட் மக்கள்கிட்ட. அதனால் அங்கே சரி, அப்புறம் காட்டுக்கு போனார். காட்டில் பார்த்த क्रूरமான அந்த தண்டகாரண்யத்தில் இருக்கிற ஜனஸ்தானத்தில் இருக்கிற ராட்சசகள்னான்னு சம்ஹாரம் பண்ணி ரிஷிகளின் எல்லாருக்கு காப்பாற்றி ரட்சணை கொடுத்தார். இப்படி சொல்லிட்டே போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ராஜதர்மம் అనేది ஒரு பெரிய வைடர் சப்ஜெக்ட். பார்ப்போம் அடுத்த சத்சங்கத்தில். இன்னும் முள்ளமாக ஒரு விஷயத்துக்கு போகிறோம். இன்னைக்கு இப்படி இங்கே நிறுத்திக்கிறோம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांतिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.